இப்போது உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பொருளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உணவு, பொருள் இவற்றையும் பகிர்ந்து. அதே மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா உணவு, பொருள், அப்புறம் பணம், அப்புறம் அறிவு, அனுபவங்கள், இப்படி இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் முடியுமோ அதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்பம், துன்பம், அறிவு, அனுபவம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொருளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொருள்னால் அது மாதிரி பொருள் இது எல்லாமே உணவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பகிர்ந்து கொள்கிற லிஸ்ட்டில் வருது. சிலர் உணவை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்லாம் இல்லாமல் பொருளையும் பகிர்ந்து கொள்ளணும். ஏதாவது இப்போ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டில் உள்ள அந்த அருவாளை கொஞ்சம் கொடுங்களேன், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு வேலை முடிஞ்சோடனே திருப்பி கொடுத்துருவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கொஞ்சம் முறம் கொஞ்சம் கொடுங்களேன், முறம் புடைக்கிறதுக்கு தேவைப்படுது, எங்கள் ஊரில் சொலவுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுங்க. அப்படி அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு திரும்பி கொடுப்பாங்க. இதுவும் மனித வாழ்க்கையில் பொருளை அப்புறம் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அது 10 ரூபான்னா அது திருப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு நட்புக்கு இடையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அது திருப்பி கொடு. ஏன்னா ரொம்ப அதாவது உணவை திருப்பி கேட்க மாட்டாங்க. நான் உனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தேன்ல, அது திருப்பி கொடுக்குறியா இல்லையா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்தா அதை திருப்பி யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லது வேலை செய்கிற இடத்துல திருப்பி கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம பக்கத்தில் சக பணியாளர்களிடம் ஒரு 10 ரூபா கேட்டால் அதை திருப்பி கொடுத்துடணும். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஒரு வேலை செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நண்பர்களுக்குள் இருக்கும்போது உறவினர்களுக்குள் 10 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குறைவான பணம் என்பது அது ஒரு உதவி. ஒரு உணவு கொடுத்தா எப்படி நம்ம திருப்பி கேட்க மாட்டோமோ, திருப்பி கொடுத்தா அப்படி சொல்லி ஒருத்தர் திருப்பி கொடுத்தா நம்ம வாங்க மாட்டோமோ, அதே மாதிரி தான் ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும். அதே நீங்கள் ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா திருப்பி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை அரிசியை தூக்கி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திருப்பி வாங்கிடுவீங்க. ஒரு மூட்டை அரிசி அன்றைக்கி 2 கிலோ அரிசி கொடுத்தோம்ல திருப்பி கொடுங்க, அல்லது அவங்களே கொடுத்துருவாங்க. 2 கிலோ அரிசி வாங்க நல்லா இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஒரு அளவுக்குள்ளே இருந்தால் நம்ம திருப்பி கொடுக்க தேவையில்ல. அது அன்பளிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்குள்ளே இருந்ததுன்னா அது அன்பளிப்பு. ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது கடனாக மாறிவிடும். ஒரு 10 ரூபா 20 ரூபான்னா திருப்பி கொடுக்க தேவையில்ல. அது அதே நேரத்தில் 100 ரூபா 200 ரூபா அப்படின்னா அது நம்ம ஒருத்தர்கிட்ட 100 ரூபா 10 ரூபா 20 ரூபா ஒரு நண்பர்கிட்ட வாங்குறோன்னா திருப்பி கொடுக்க தேவையில்ல. அதுவே ஒரு நண்பர்கிட்ட 100 ரூபா 200 ரூபா வாங்குறோம் அப்படின்னா நம்ம திருப்பி கொடுத்தாகணும். அது மாதிரி உணவே கூட கொஞ்சமாக கொடுத்தா திருப்பி கொடுக்க தேவையில்ல. அதே ஒருத்தர்கிட்ட நிறைய உணவுக்கான அந்த பொருள் நிறைய உணவு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய உணவு அல்லது ஒரு அரிசி வாங்குறீங்க, 1 கிலோ பருப்பு வாங்குறீங்க, ஒரு 1/2 கிலோ பருப்பு ஒருத்தர் கடனாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடனாக வாங்குறீங்க, ஒரு 1/4 கிலோ சாம்பார் பொடி கடனாக வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவீங்க. ஒரு அளவுக்கு மேலே இருந்துன்னா அதுவே ஒரு டம்ளர் சாம்பார் பொடி கொடுங்க, ஒரு டம்ளர் பருப்பு கொடுங்க அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்ல. அது மாதிரி அவங்களும் கேட்பாங்க, நீங்களும் கொடுப்பீங்க. அது மாதிரி கொடுக்கல் வாங்கல அது சரியாக போயிடும். அதனால் பகிர்ந்து உண்பது அப்படிங்கன்னா பகிர்ந்து உண்பது என்னவென்றால் பகிர்ந்து உண்பது வேறு, பகிர்ந்து கொள்வது என்பது வேறு, கடனாக பெறுவது என்பது வேறு. கடன் வேறு, பகிர்ந்து கொள்வது என்பது சின்னது ஒரு அளவு தான் பகிர்ந்து கொள்வது. அதுவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது கடன், திருப்பி கொடுத்தாகணும், திருப்பி கேட்பாங்க, திருப்பி கொடுக்கணும், கேட்காமலே திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அது மாதிரி ஒரு வேலையை கூட நம்ம பகிர்ந்துக்குவோம். ஒரு உதவி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன், இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது, அதை தூக்கி மேலே வைக்கணும், உதவி செய்யுங்களேன் அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உதவி. அந்த உதவிக்கு போய் அதுவே எங்கள் வீட்டில் ஒரு வேலை ஒன்று இருக்குது, 1 மணி நேரம் அந்த வேலையை செய்யணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை செய்யும்போது அதுக்கு நீங்கள் ஊதியமாக பணம் கொடுக்கணும். அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தர் உதவி. அதனால் உதவியை கூட பகிர்ந்துக்கணும். அறிவு, அதாவது உணவு, பணம், அறிவு, இன்ப துன்பம், அப்புறம் பொருள், இதெல்லாம் பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி வேலையை கூட பகிர்ந்துக்கணும். வேலையை கூட நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பிறரிடம் கேட்க வேண்டும், பிறருக்கு செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு இன்னொரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை மட்டும் செஞ்சு கொடுங்களேன், வாங்கலாம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களும் கேட்பாங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை நீங்கள் போய் செஞ்சு கொடுப்பீங்க. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிகிற ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு பேர் உதவியை பகிர்ந்து கொள்வது, வேலையை பகிர்ந்து கொள்வது. அதுக்கு ஊதியம் கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரம் ஒருத்தருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை சம்பளம் எதிர்பார்க்கணும். அது உதவி கிடையாது, அது பகிர்ந்து கொள்வதில் வராது, அது வேலையாக மாறிவிடும். வேலைக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் அரை மணி நேரத்துக்குள்ளே
ஒரு வேலையை பிறருக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து பகிர்ந்து கொள்வதில், உதவியை பகிர்ந்து கொள்வதில், வேலையை பகிர்ந்து கொள்வது என்கிற அந்த பட்டியலில் அது வந்துடும், அந்த லிஸ்ட்டில் அது வந்துடும். அதுவே நீங்கள் பிறருக்காக செய்கிற வேலை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுத்து அடிக்குது அப்படின்னாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்போ அது வந்து உதவியை பகிர்ந்து கொள்வது கிடையாது, ஒருவருக்கொரு உதவி செய்வது கிடையாது. அது வந்து வேலை, பிறரிடம் வந்து நீங்கள் வேலை வாங்குறீங்க, அதற்கு நீங்கள் ஊதியம் பெற வேண்டும், ஊதியம் கேட்க வேண்டும். வேலை வாங்குறீங்க, ஊதியம் கொடுக்கணும், அல்லது மற்றவங்க உங்கள்கிட்ட இருந்து வேலை அது மாதிரி 2-3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் ஊதியம் கேட்கணும், அதற்கு ஈடாக ஊதியம் கேட்க வேண்டும். அதனால் உதவிக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். உதவினாக்கா கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடியது தான் உதவி. ஒரு 10 ரூபா 20 ரூபா பிறருக்காக கொடுக்குறீங்க, அது வந்து உதவி. அதை வந்து திருப்பி கேட்கக்கூடாது. நான் செஞ்ச உதவியை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் உணவு கொடுக்குறீங்க, உணவு கொஞ்சமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அளவுக்குள்ளே இருந்தால் தான் அது உதவி. உதவிகளைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உதவியைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உணவு, பொருள், இன்ப துன்பம், அறிவு, அனுபவம், அப்புறம் வேலை, இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது அது உதவி. கொஞ்சமாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்ககிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அது பேர் உதவி. அதுவே அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது கடனாக மாறிவிடும். ஒருத்தர் உதவி 2-3 மணி நேரம் பிறருக்காக உதவி செய்கிறீங்கன்னா அது வேலையாக மாறிவிடும். அதனால் நிறைய உணவு ஒருத்தருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய உணவு, அதாவது 1 கிலோ 2 கிலோ ஆப்பிள் ஒருத்தருக்காக கொடுக்குறீங்கன்னா அதில் 2 கிலோ ஆப்பிள் அல்லது 10 கிலோ ஆப்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கடனாக கூட மாறி போயிடும். அதனால் வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டீங்க. அதுவே வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்பீங்க, திருப்பி கொடுத்துடணும். நீங்களே வாங்கினீங்க கூட மற்றவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். யார்கிட்டருந்து வாங்கினீங்களோ 100 200 அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் உதவிக்கும் கடன் அப்புறம் வேலைக்கும் உள்ள வித்தியாசம்.